எங்கள் தமிழ் இனத்துக்கு ஒருவன் இருந்தான். அவன் பெயர் ராஜராஜன். அவன்தான் முதலில் அகண்ட தமிழகத்தை உருவாக்கி காட்டிய முதல் தமிழ் மன்னன் என்ற பெருமிதத்தோடு நிற்கிறேன். இந்த வளாகத்தில் நிற்கிற போது என் மார்பு பிரிகிறது, என் தோல் திணவெடுக்கிறது, என் ரத்தம் வழக்கத்தை விட அதிவேகமாக பாய்கிறது. இந்த பூமிக்கு வயது 450 கோடி ஆண்டுகள் என்பதில் எனக்கு எந்த கர்வமும் இல்லை. ஆனால் வெறும் 1000 ஆண்டுகளே ஆன இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் மண்ணின் மீது எனக்கு கர்வம் இருக்கிறது. கோயில் என்றால் வெறும் கோயில் அல்ல, வரலாறு தெரிந்தவன், இயங்கியல் சமூகம் தெரிந்தவன், வாழ்வியல் தெரிந்தவன், போர் சமூகத்துக்கும் ஜனநாயக சமூகத்துக்கும் வேறுபாடு அறிந்தவன் புரிந்து கொள்வார் மாமன்னன் ராஜராஜனின் பெருமை யாதென்று. அவன் காலத்தில் குறைகள் உண்டு. அடிமைகளாக மனிதன் நிற்கப்பட்டார். இடங்கை வலங்கை என்று ஜாதி பிரிவு சண்டைகள் இருந்தன. எல்லாம் இருந்தன என்பது எனக்கும் தெரியும். குறைகளை எல்லாம் மறைக்கிற கூட்டத்தில் வந்தவர்கள் நாங்கள் அல்ல. எல்லா போர் சமூகத்திலும் என்ன குறைகள் இருந்தனவோ, எகிப்திய சமூகத்தில், கிரேக்க சமூகத்தில், ரோமானிய சமூகத்தில், போர் சமூகங்களில் என்ன நிகழ்ந்ததோ அது தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது. இது வரலாற்றின் பிழையே தவிர எங்கள் மாமன்னன் ராஜராஜனின் பிழை அல்ல என்று நான் உறுதியாக நம்புகிற கூட்டத்தில் இருந்து வந்தவன். இது கோயில் மட்டுமா? இதுதான் வங்கி, இதுதான் நீதிமன்றம், இதுதான் கலாசாலை, இதுதான் கலைமன்றம், இதுதான் ஆயுத கிடங்கு, இதுதான் கருவூலம், இதுதான் போர் என்று வந்துவிட்டால் ராஜ குடும்பத்தார்கள் பாதுகாப்பாக ஒதுக்கிக் கொள்கிற ஒரு மாமன்றம் இந்த கோயில். அது மட்டுமல்ல, சுனாமி என்று ஒன்று நிகழ்ந்தார், அவ்வூழி பேரலை என்று ஒன்று வந்தார், வானம் கிழிந்து விட்டார், மேகங்கள் தீந்து இந்த பூமியை மூழ்கடித்து விட்டார். இந்த கோபுரம் மூழ்காது. அந்த கோபுரத்தில் இருக்கிற பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிற தானியங்கள் இருக்கின்றனவே, அந்த தானியங்கள் இனிமேல் வருகிற மனிதனுக்கு வேளாண்மை யுகத்தை தொடங்கி வைக்கும். அந்த வேளாண்மையை கட்டி காக்கிற வங்கி இந்த கோபுரம். இவ்வளவு விஞ்ஞானமும், இவ்வளவு வேளாண்மையும், இவ்வளவு பொருளாதாரமும் கூடியிருக்கிற இந்த இடம் சிவனை வணங்குவதற்கான ஆலயம் மட்டும் அல்ல, சிவனையும் வணங்குவதற்கும் மக்களையும் பேணுவதற்கும் நிர்வாகம் நிகழ்த்துவதற்குமான திருத்தலம் இந்த கோயில். இந்த கோயிலுக்குள் நுழைகிற போது நான் பெருமிதத்தோடு நுழைகிறேன். என் நடை வேகமாகிறது, என் மனதில் ஒரு பரவச பறவை கூவுகிறது, என் ரத்தத்துக்குள் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிறது. ஏன் இது என் தாத்தன் கட்டிய கோயில், என் தமிழன் கட்டிய கோயில். அவனுடைய அறிவியல் தொழில்நுட்பம், அவனுடைய கலை திறமை, அவனுடைய மாபெரும் ரசனை. கல்லே இல்லாத பூமியில் இத்தனை பெரிய கோயில். நண்பர்களே, இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டது தெரியுமா? இந்த உலகம் மண்ணாலும் கல்லாலும் தண்ணீராலும் காற்றாலும் சூரியனாலும் ஆக்கப்பட்டது என்பது புவியியல் கூற்று, வாழ்வியல் கூற்று அது அல்ல. வாழ்வியல் கூற்று பணத்தாலும் நிலத்தாலும் பொன்னாலும் பொருளாலும் ஆட்சியாலும் அதிகாரத்தாலும் ஆக்கப்பட்டதல்ல வாழ்வு. வாழ்வு என்பது தியாகத்தால் உண்டாக்கப்பட்டது. தியாகம்தான் ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கிறது. யாரோ ஒருவரின் தியாகத்தில் ஒரு குடும்பம், யாரோ ஒருவரின் தியாகத்தில் ஒரு நிறுவனம், யாரோ ஒருவரின் தியாகத்தில் ஓர் அரசு, யாரோ ஒருவரின் தியாகத்தில் இதிகாசம், யாரோ ஒருவரின் தியாகத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டால் வாழ்க்கை இல்லை. மறக்காவிட்டால் வாழ்வியலின் மேன்மை புரியும். வாழ்வியல் தியாகத்தால் ஆனது. ராஜராஜரின் வாழ்க்கை தியாகத்தில் தொடங்கியது நண்பர்களே. இதோ அருள்மொழி, உன் ஆசனம் உன்னை அழைக்கிறது. வா, வந்து ஏற்றுக்கொள்.
மகுடம் புனைந்து கொள் என்று காலம் அழைக்கிறது, தந்தை அழைக்கிறார், அரசவை அழைக்கிறது. அதற்கு போவதற்கு அருள்மொழி என்ற ராஜராஜன் தயாராக இருக்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு உணர்வு புலனாகிறது. தன்னை விட வயதில் மூத்த, இந்த பதவிக்கு ஏதோ ஒரு வகையில் உரிமை உள்ள தன்னுடைய சிற்றப்பன் மதுராந்தக சோழன் ஆட்சி செய்ய ஆசைப்படுகிறான். எனவே அவன் ஆட்சி செய்து முடித்த பிறகு நான் பட்டத்துக்கு வருவதுதான் பொருத்தம், எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சித்தப்பனுக்கு விட்டுத்தர வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. அந்த கடமையில் தன் சித்தப்பனுக்கு அரியாசனத்தை விட்டு கொடுத்து விட்டு இளைஞனாகவே, வீரனாகவே, தீரனாகவே, தியாகசீலனாகவே இந்த மண்ணில் இருந்தவன் என் பாட்டன் ராஜராஜ சோழன் என்ற சத்திரிய சிகாமணி சிவபாத சேகரன் உலகளந்தான், உய்யம் கொண்டான். இத்தனை பட்டங்களுக்கு உரிய அந்த மாமன்னன் தியாகத்தில் இருந்தான். அவனுக்கு நடுத்தர வயது வந்த போதுதான் சித்தப்பன் பதவி முடிந்தது. ராஜராஜன் அரியணையில் ஏறிய போது அவனுக்கு நடுத்தர வயது. என்ன வயது என்று சொல்ல தெரியவில்லை, நடுத்தர வயது. 985 அவன் பதவி ஏற்ற பொழுது நடுத்தர வயதில் இருந்தார். முதல் 3 ஆண்டுகள் நிர்வாகம் பார்த்தான். 4வது ஆண்டில் தொடங்கியது அவன் கத்திக்கு சரித்திரம் கொடுத்த வேலை. நீங்களாம் வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க உணர்ச்சி தலைக்கு ஏறி இருக்கணும். உங்க இருதயத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டியதா இருக்கணும். எவ்வளவு பெரிய வம்சத்தில், எவ்வளவு பெரிய இனத்தில், எவ்வளவு பெரிய பரம்பரையில் நாம் மிச்சமாக இருக்கிறோம், எச்சமாக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் ஒரு குருவி சூடு பரவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ராஜராஜனின் வாழ் தூங்காத வாழ், ராஜராஜனின் வாழ் பசித்திருந்த வாழ், ராஜராஜனின் வாழ் தமிழகத்தின் அகண்ட தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று உரையில் சேராத வாழ். அவன் இமைகள் கண்களில் சேரவில்லை, அவன் வாழ் உரையில் சேரவில்லை. யுத்தம், யுத்தம். ஏனென்றால் அந்த வாளுக்கு பசி 600 வருடம். நான் சொல்லுகிறேன், ராஜராஜனுக்கு ஏன் அந்த வாழ் வெறி வந்தது என்றால், அந்த சோழ வம்சம் 600 ஆண்டுகள் புதைக்கப்பட்டிருந்தது பூமிக்கு கீழே. ஆனால் செத்து விடவில்லை. களப்பிரர்கள் காலத்துக்கு பிறகு தங்களுடைய ராஜ்யத்தை இழந்த சோழர்கள் 600 ஆண்டுகள் பூமிக்கு கீழே இருந்தார்கள். புல் இருக்கிறதே, புல், அது அழிவதில்லை. அது பட்டு போனதாக தெரியும், அது அருந்துபட்டதாக தெரியும், அது காய்ந்து கருகிவிட்டதாக தெரியும். வானத்தில் இருந்து மேகம் அவிழ்ந்து சில சொட்டுக்களை பூமியில் பெய்தால் அந்த புல்லின் ஆழத்தில் கிடக்கிற வேர்கள் நனைந்தால் போதும், சட்டென்று துளிர்த்து அந்த புல் மேலே வந்துவிடும். பச்சை புல் தலை காட்டும். விசும்பின் துளி வீடின் அல்லார் பசும்புல் தலை காண்பது அரிது என்று வள்ளுவ பேராசான் சொன்னது போல அப்படி ஒரு மழை ராஜராஜன் மீது விழுந்தது. விஜயாலயன் மீது விழுந்த துளி ராஜராஜன் மீது மழையாக பெய்தது. 600 ஆண்டுகள் களப்பிரர்கள் ஆட்சிக்கு பிறகு சோழர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. திருப்புரம்பியம் போருக்கு பிறகுதான், விஜயாலயன் கைகளுக்கு வாழ் வந்த பிறகுதான் சோழ ராஜ்யம் மீண்டும் நிறுவப்பட்டது. முதல் போர் சேர நாட்டோடு காந்தளூர் சாலை களமறுத்து அருளிய போர். சேரன் பாஸ்கர ரவிவர்மன் என்பவன் சோழனின் தூதுவரை சிறை வைத்து விட்டான். விடுவித்து விடு என்று ஓலை விட்டார். சோழன் விடுவிக்கவில்லை. ஒரு 12 காடுகளை 2 நாட்களில் கடந்து காந்தளூர், இன்றைய திருவனந்தபுரம் சென்று அந்த கலன்களை அறுத்து தன்னுடைய தூதுவனை, உதகையில் இருந்தார் தூதுவன். உதகை என்றால் ஊட்டி அல்ல, கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் உதகை என்ற ஊரில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் சோழனின் தூதுவன். அவனை மீட்டார், மீட்டுக் கொண்டு வந்தார். வழியில் வந்து சேர்ந்தான் பாண்டியன் அமரபுஜங்கன். அவன் சேரனுக்கு தோழன். என் தோழன் மீது படையெடுத்தாயா என்று பாண்டியன் சோழனோடு போர் தொடுத்தார். பாண்டியரை வீழ்த்தினார்.
சேரநாடும் வசப்பட்டது, பாண்டி நாடு வசப்பட்டது, மைசூரின் உளம்பவாடி வசப்பட்டது, கங்கதேசம் வழி வசப்பட்டது, கலிங்கம் வசப்பட்டது, மேலை சாளுக்கியம் வசப்பட்டது, கீழை சாளுக்கியம் வசப்பட்டது, முன்னீர் பழந்தீவு வசப்பட்டது. முன்னீர் பழந்தீவுன்னு என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்திய பேரரசின் கீழே இருக்கிறதே லட்சத்தீவுகள். அந்த லட்சத்தீவுகளுக்கு முன்னீர் பழந்தீவுகள் என்று 10ஆம் நூற்றாண்டிலே பெயர். அந்த முன்னீர் பழந்தீவுகள் அத்தனையையும் ராஜராஜன் தன் வாளின் கீழே கொண்டு வந்தான். வெற்றிக்கு ஒருவன் ராஜராஜன். ராஜராஜனுக்கு மும்முடி சோழன் என்று பெயர். சேரனை வீழ்த்தியதால் ஒரு முடி, பாண்டியனை வீழ்த்தியதால் மறுமுடி. 5ஆம் மகிந்தன் இலங்கை, இலங்கையின் 5ஆம் மகிந்தன் ஆகிய சிங்கள அரசனை வீழ்த்தியதால் 3ஆம் முடி. மும்முடி சோழன் என்று தமிழ் சரித்திரத்தில் பெயர் பெற்ற முதல் தமிழ் அரசன் இந்த மாபெரும் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன். உங்கள் கரவொலி பெருகட்டும், அது மறைந்த ராஜராஜனின் புகழை காற்றிலே பரவட்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ராஜராஜன் வீரமுள்ளவர். இந்த கோயில் கட்டுவதற்கு எனக்கு பேச பேச ஆசையாக இருக்கிறது. ராஜராஜ சோழனோடு வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறேன். ராஜராஜ சோழனோடு அவன் படையில் நான் ஒரு வீரனாக இருந்து வந்திருக்கிறேன். அவனுடைய சபையில் நான் மந்திரி என்று சொல்ல மாட்டேன். நான் ராஜராஜன் படையில் ஒரு வீரனாக, அவன் அருகில் இருந்தவன் வாழ்வீச்சை பார்த்தவராக, அவன் நிர்வாக திறமையை பார்த்தவராக, அவன் உயரம் பார்த்தவனாக, அவன் மகுடம் பார்த்தவராக, அறையில் செருகிய உறைவாள் பார்த்தவராக, அந்த உறைவாளை உருவும் சத்தம் கேட்டதை பார்த்தவராக, இந்த கோயிலின் ஒளிச்சத்தம் கேட்டதை பார்த்தவராக. இந்த கோயில் எப்படி தெரியுமா கட்டப்பட்டது தோழர்களே? நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த இடம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான பசுக்கள் படுத்திருந்த இடம். இந்த இடம், இந்த வளாகம், இந்த கல் என்ற இந்த கோயில் எழுப்பப்படுவதற்கு முன்னால், இது வெறும் சமதளமாக இருப்பதற்கு முன்னால் செம்மண் பூமியாக கிடந்த பொழுது ஆயிரக்கணக்கான பசுக்கள் படுத்திருந்தன. பல மாதங்களாக அந்த பசுக்களின் கோமேயத்தால் இந்த மண் செரிக்கப்பட்டது. அந்த பசுக்களின் சாணத்தால் இந்த வளாகம் மெழுகப்பட்டது. பிறகு பசுக்களை வெளியேற்றிவிட்டு ராஜராஜன் 1000 யானைகளை இந்த வளாகத்தில் விட்டான். மிதி, ஏ களிரே மிதி, ஏ பிடியே மிதி. களிறு என்றால் ஆண் யானை, பிடி என்றால் பெண் யானை. களிரே நீ மிதி, பிடியே நீ மிதி. இன்னும் ஆழமாய் அழுத்தமாய் மிதி. இந்த இடம் முழுக்க 1000 யானைகள் மிதித்து மிதித்து சமதளப்படுத்தப்பட்டன. கல்லுக்கு எங்கே போவது? செங்கல்லால் கட்டுவது எளிது, மரங்களால் கட்டுவது எளிது. இது பல்லவர் காலத்திற்கு முன்தான் அது நடந்தது. பல்லவர் காலத்திற்கு முன்பு கோயில்கள் எல்லாம் செங்கல்லால் கட்டப்பட்டவை, மரங்களால் கட்டப்பட்டவை. கற்களால் கட்டப்பட்ட மரபை உண்டாக்கியவன் பல்லவன். பல்லவன் கோயில போய் ராஜராஜன் போய் பார்த்திருக்கிறார். அதற்கு ராஜ சிம்மேஸ்வரம் என்று பெயர். கைலாசநாதர் கோயிலுக்கு. கைலாசநாதர் கோயிலை பார்த்தவன் மிரண்டு நிற்கிறான். இப்படி ஒரு கோயிலா, இப்படி ஒரு எழுச்சியா, இப்படி ஒரு கட்டடக்கலையா, இப்படி ஒரு பிரம்மாண்டமா? வேறொரு மன்னனாக இருந்தால் என் ராஜ்யத்தில் இல்லாத ஒரு கோயில் இந்த ராஜ்யத்தில் எதற்கு என்று தரைமட்டமாக்கி இருப்பார். இதுதான் அந்நியர்கள் இந்த மண்ணில் வந்த போது செய்த செய்தி. ஆனால் ராஜராஜன் என்ன செய்தான் தெரியுமா? பல்லவ மன்னா, நீ கற்றளிக்கு முன்னோடி, கற்கோயிலுக்கு நீ முன்னோடி. நான் உன்னை விட சிறந்த கோயிலை இந்த உலகுக்கு கட்டி காட்டுகிறேன் என்ற உணர்வோடு இந்த மண்ணுக்கு வந்தான். வந்தவன் பார்த்தார், கல்லுக்கு எங்கே போவது? தமிழ்நாட்டிலேயே அதிகமான சமவெளிகளை உடைய மாவட்டம் தஞ்சை மாவட்டம். காவிரியால் பதப்படுத்தப்பட்ட பூமி. புவியியல் அளவு மிகச்சரியாக அமைந்திருந்த பூமி. இங்கு கல்லில்லை,
மலை இல்லை, பாறை இல்லை, குடைவரை கோயில் இல்லை, கற்றளி என்று ஏதுமில்லை. என்ன செஞ்சான்? நல்ல கல்லுக்கு இங்கிருந்து 75 மைல் போன. இந்த கற்கள் எங்கிருந்து வந்தவை தெரியுமா? நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். புதுக்கோட்டை குன்னாண்டான கோயில், அங்கிருந்து வந்த கல். திருச்சி மாரமலை, அங்கிருந்து வந்த கல். திருச்சி பச்சைமலை, அங்கிருந்து வந்த கல். இந்த கற்களால் செதுக்கப்பட்டது. ராஜராஜனுக்கு 2 சத்தம் தான் பிடிக்கும். ஒன்று, போர் முனையில் வாழ் வீசும் சத்தம். இந்த நாட்டுக்குள் உளி உரசும் சத்தம். வாழ் உரசும் சத்தமும் உளி உரசும் சத்தமும் இந்த 2 சங்கீதத்தில் தான் ராஜராஜன் தூங்கி இருக்கிறார். ராஜராஜன் இசை கேட்டிருக்கிறார். ஒன்று உளி சத்தம் கேட்க வேண்டும், உள்நாட்டில் எல்லையில் வாழ் சத்தம் கேட்க வேண்டும். ஒன்று வாழ் சத்தம், இன்னொன்று உளி சத்தம். இந்த 2 சத்தத்தில் இயங்கியவன் ராஜராஜ பெருமகன். எங்கள் ராஜராஜ பெருஞ்சோழன், எங்கள் பாட்டன், எங்கள் வம்சத்தின் மூத்தவன், எங்கள் தமிழினத்தின் முன்னோடி, எங்கள் அடையாளம். அவனை நினைக்கிற போதெல்லாம் நீங்கள் பெருமிதம் பெற வேண்டும். சின்ன சின்ன தோல்விகளில் கலங்காதீர் தமிழர்களே. உங்களுக்கு தோல்வி வந்தால், சோர்வு வந்தால், சலிப்பு வந்தால், உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தால், நீங்கள் ராஜராஜ சோழன் என்ற பெருமன்னனின் பெயரை உச்சரியுங்கள். அது போதும். ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள், இது இடித்தால் அர்ஜுனன் பேர் 10, அர்ஜுனன் பேர் 10 என்று சொல், இடி அடங்கிவிடும் என்று ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள். அதன் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் தமிழர் சாதிக்கு ஒரு புது பழமொழி சொல்லி தருகிறேன். ராஜராஜன் பேர் 10, ராஜராஜன் பேர் 10, ராஜராஜன் பேர் 10 என்று சொல்லுங்கள். இடியும் அடங்கும், மழையும் ஒடுங்கும், மலையும் உயரம் குன்றும், சலிப்பும் இலகும், உங்களுக்கு கழிப்பும் கைகூடும். இப்படி மாற்றிக் கொள்ளுங்கள். எனக்கு அந்த திமிர் இருக்கிறது. அந்த திமிர் தான் நான் எனக்கு வருகிற எதிர்ப்புகளை எல்லாம் துண்டாடி தூள் பண்ணி வெளியே ஊதிவிட்டு நடப்பதற்கு காரணம், நான் ராஜராஜனின் வம்சத்தில் வந்தவன் என்று எனக்குள் இருக்கிற நம்பிக்கை. அது கொடுக்கிற தெம்பு, அது கொடுக்கிற வலிமை. என்ன பண்ண, எப்படி இந்த கோயில் நினைத்து கூட பார்க்க முடியாது. மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் இந்த பெருவுடையார் கோயிலின் தொழில்நுட்பத்தை கண்டு வியந்து நிற்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு தொழில்நுட்பமா? எப்படி ஏற்றினார்கள்? மேலே கல் ஏற்றுகிற போது இந்த கோபுரம் எப்படி தாங்கியது? இந்த கேள்வி இப்ப கூட நீங்க கேட்டு பாருங்க. இவ்வளவு பெரிய கல் கல்லை வைத்து விட்டு கோபுரம் செய்ய முடியாது. கோபுரத்தை கட்டி எழுப்பி விட்டுத்தான் கல்லை செலுத்த முடியும். அந்த பெருங்கல் 216 அடி உயரத்தின் விமானம் கொண்ட இந்த கோயிலில் 2 லட்சம் டன் கல் பயன்படுத்தப்பட்ட இந்த கோயிலில், இது கணக்கு, இந்த கோயில் முழுக்க 2 லட்சம் டன் கல் எல்லாம் குன்னாண்டான கோயில் கொடுத்தது. புதுக்கோட்டை மண்ணுக்கு வணக்கம் சொல்லணும் தமிழர். புதுக்கோட்டை மண்ணை போற்ற வேண்டும் தமிழர். எங்களுக்கு மண் கொடுத்தீரே, கல் கொடுத்த மண்ணே வாழ்க, நீ வாழ்க என்று அந்த மண்ணையும் நாம் வாழ்த்த வேண்டும். நண்பர்களே, இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த கோபுரம் மேலே ஏற்றப்பட்ட போது எப்படி கல் தாங்கியது என்று ஒரு கேள்வி உங்களுக்குள் வரும். எனக்கும் வந்தது. ஏனென்றால் நான் அந்த உள்கூட்டை ஏறி பார்த்திருக்கிறேன். நானும் செழியனும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடுகிடுகிடுவென்று ஏறி அந்த கோபுரத்தின் அடியில் இருக்கிற உள்கூடு வழி சென்று புறாக்களை விரட்டிவிட்டு, எச்சங்களை துடைத்துவிட்டு, ஒட்டடைகளை துரத்திவிட்டு, தூசுகளை துரத்திவிட்டு, மூச்சு வாங்கினால் வாங்கட்டும் என்று மேலே ஏறி நின்று அந்த குடையின் கீழ் இருக்கும் உள்கூடு முழுக்க நாங்கள் பயணப்பட்டோம். எப்படிப்பா அந்த வியப்பு! அவர் கண்டறிந்து சொன்னார்கள். எனக்கு சொல்லப்பட்ட தகவல் இது எவ்வளவு மெய், எவ்வளவு உண்மைக்கு புறம்பு என்பதை பொறியாளர்கள் காண்பார்களாக. வைரமுத்து சொல்லிவிட்டார் என்பதற்காகவே எல்லாம் உண்மை அல்ல. வைரமுத்து சொல்லிவிட்டார் என்பதற்காகவே எல்லாம் பொய்யல்ல. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு உலகம் இதை சிந்திக்கட்டும். இந்த உள்கூடு முழுக்க
ராஜராஜன் கெட்டி மணலை கொட்டி நிரப்பி இருக்கிறான். பெரியவர் எப்படி துடிக்கிறார் பாருங்க. நிஜமா தம்பி நீ சொல்றது? நிஜமா? எப்பா வியப்பா இருக்கே. ஆமா சாமி சொல்றது பிகட்டுங்க. உள்கூடு முழுக்க கெட்டி மணலால் நிரப்பி மூடிட்டான். இப்போ கோபுரத்தை மணல் தாங்குகிறது. விமானம் அமைச்சாச்சு, அது இறுகிவிட்டது, பணி முடிந்தது. மெல்ல மெல்ல அந்த உட்கூட்டில் இருக்கிற மணலை உருவி 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 வெளியெடுத்துட்டான். இப்போ விமானமும் சரியாகி விட்டது, கோபுரத்துக்கும் பழுதில்லை. சிவபெருமானும் அவனை ஆசீர்வதித்திருப்பான். எப்பா நீ எல்லடா அறிவாளி, நான் சொல்லித் தராததை நீ எப்படியடா கட்டி பிடித்தாய் என்று என பிட்டுக்கு மண் சுமந்தவன் சிவபெருமான். பிட்டுக்கு மண் சுமந்தது போக இவன் கோபுரத்துக்கே மண்ணடித்தவன் நம்மாளு என்பதை நினைத்து எப்படி மகிழ்ந்திருப்பான் சிவபெருமான். யோசித்து பாருங்கள். இந்த கோயிலுக்கு ராஜராஜன் வைத்த பெயர் வேறு, வைதீகம் வைத்த பெயர் வேறு, புலவர்கள் வைத்த பெயர் வேறு. இந்த மூன்றுமே நிலைபெறவில்லை. ராஜராஜன் இந்த கோயிலுக்கு வைத்த பெயர் ராஜராஜேஸ்வரம். இதுதான் அவர் சொன்னது, ராஜராஜேஸ்வரம். வைதீகம் வைத்த பெயர் பிருகத் ஈஸ்வரம். அதான் பிரகதீஸ்வரர், பிரகதீஸ்வரம், பிரகதீஸ்வரர், பிருகத் ஈஸ்வரம். இது வைதீகம் வைத்த பெயர். இந்த வைதீகம் பிடிக்காத தமிழ் புலவன் வேற பேர் வச்சான். இது பிரகதீஸ்வரம் அல்ல, பெருவுடையார் கோயில்னு தமிழ் புலவன் வச்சான். இந்த மூணுமே நிக்காம நீங்க வச்ச பேர் தாயா நின்றுச்சு. மக்கள் வச்சா பெரிய கோயில்னு அதான் நின்றது. ராஜராஜ சோழன் மறுதலிக்கப்பட்ட இடத்தில், வைதீகம் தூக்கி எறியப்பட்ட இடத்தில், புலவர்கள் எல்லாம் போங்கப்பா என்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் மக்கள் நிற்கிறான். ஏன் தெரியுமா? இது மக்கள் கோயில். நான் மீண்டும் மீண்டும் சொன்ன ஒரு கருத்தை இந்த இடத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். ராஜராஜன் கட்டிய அரண்மனையை காலம் களவாடி விட்டது. ஆனால் ராஜராஜன் கட்டிய கோயிலை காலம் உயர்த்தி பிடித்து தன் கண்போல் காத்து வருகிறது. ஏன்? அதுக்கு பதில் சொல்லட்டுமா? அரிய திருக்கூட்டம் சொன்ன பதில், ராஜராஜ சோழன் கட்டிய அரண்மனை அவனுக்கானது, தனி உடைமை. இந்த பெருவுடையார் கோயில் என்ற இந்த பெரிய கோயில் பொது உடைமை, மக்களுக்கானது. தங்களுக்கான சொத்தை மக்கள் காப்பாற்றுவார்கள். அது அவனுக்கான சொத்தை காலம் கவர்ந்து கொண்டு விட்டது. மக்களுக்கான சொத்து தான் நிக்குது, இன்னும் நிக்கும். நண்பர்களே, 2024 வைரமுத்து என்ற ஒரு தமிழ் கவிஞன் கருப்பா உயரமா பிரகதீஸ்வரர் கோயில் என்று சொல்லப்படுகிற பெரிய கோயிலில் வந்து பேசினான். இந்த கோயிலை ஊழி உலகத்தை அழித்தாலும் இந்த கோயிலை யாரும் அழிக்க முடியாது என்று வைரமுத்து சொன்னார் என்று சொல்லுங்கள். கட்டப்பட்ட பூமி எப்படி? ராஜராஜனே, மாமன்னனே, பூகம்பம் என்பது இந்த பூமிக்குள் எங்கு வராது என்று எப்படி கண்டறிந்தாயோ அந்த இடத்தில் நீ இந்த கோயிலை கட்டி இருக்கிறாய். பூகம்பத்தால் தொட முடியாத இடம் இந்த இடம். இப்ப நான் ஒரு கல்வெட்டு வாசகம் சொல்றேன். இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டு நீங்கள் தேடி பார்த்தால் நான் சொல்லுகிற வாசகத்தை நீங்களும் கண்டறியலாம். ராஜராஜன் இந்த கோயிலில், இந்த வளாகத்தில் உள்ள ஒரு சுவரில் எழுதியிருக்கிற கல்வெட்டு, இந்த ராஜராஜே எல்லாரும் பேர் எழுது, எல்லாருடைய பேரும் எழுது. யார் யாரு பேரு? இந்த கோயிலுக்கு உழைத்தவன் பேர் எழுது. குஞ்சரமல்லன் தலைமை சிற்பி, அவன் பேர் எழுது. கிருஷ்ணன் ராமன், மும்முடி சோழ பரப்பராயன், அவன் பேர் எழுது. துணை சிற்பிகள் பேர் எழுது. ஸ்ரீகாரியம் என்று சொல்லக்கூடிய தலைமை செயலாளன் பேர் எழுது. உழைத்தவன் பேர். ஆடல் மகளிர் பேர் எழுது. ஆடல் மகளிர் என்று அவர்களை யாரும் குறைத்து மதிப்பிடக் கூடாத தோழர்களே. ராஜராஜ சோழன் தன் கல்வெட்டுகளில் பொறித்து வைக்கிற பெயர் எப்படி இடித்த பெயராக இருக்க முடியும்? அவர்களும் இந்த கோயிலுக்கு தொண்டு செய்திருக்கிற பெருமாட்டிகள். அவர்களும் வணக்கத்துக்குரியவர்கள், மதிக்கத்தக்கவர்கள், மன்னனால் சுவரில் பொறிக்கப்பட்டவர்கள். ஆடல் மகளிர். பின்னாலதான் சமூகம் பண்ணை அடிமை முறையும்
நிலப்பிரபுத்துவமும் அவர்களை தனிவுடைமை செய்து விட்டது. அதனால் அவர்கள் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல, சமூகமே பொறுப்பு. அதை கடந்து விடுவோம். அவர்கள் பெயர் இது மட்டுமல்ல. சொல்லியிருக்கான், யார் யார் கொடுத்த, வாழத்தார் கொடுத்தவன் பேர் எழுது, இந்த கோயிலுக்கு நெய் கொடுத்தவன் பேர் எழுது, இந்த கோயிலுக்கு அரிசி கொடுத்தவன் பேர் எழுது, இந்த கோயிலுக்கு பருப்பு கொடுத்தவன் பேர் எழுது. இவங்கெல்லாம் கோயிலுக்கு தொண்டு செய்ய பிறந்தவர்கள், இவர்கள் பேர் எழுது. எழுதியிருக்கார் ராஜராஜ இந்த கோயில் கல்வெட்டுல எழுது. ராஜேஸ்வரம் உடையாருக்கு நான் கொடுத்தனவும் அத்தன் கொடுத்தனவும், பொருள் அப்புறம் சொல்றேன், எம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் இந்த கல்வெட்டில் பொறியுங்கள். யார் யாரு? இந்த ராஜேஸ்வரமுடையாருக்கு நான் கொடுத்தனவும், ராஜராஜ சோழ மன்னனாகிய நான் கொடுத்ததும், அக்கன் என் அக்கா குந்தவை பிராட்டி கொடுத்ததும். அக்கன் என்பது 10ஆம் நூற்றாண்டில் வழங்குகிற அக்கா என்ற சொல்லுக்கான மூலச்சொல். அக்கன் கொடுத்ததுவும் நம் பெண்டுகள் கொடுத்ததுவும். என்ன மறைச்சானா? எனக்கு எத்தனை பெண்டாட்டி என்பதை மறைத்தானா? மறைப்பவன் மறுக்க வேண்டியவன். மறக்கல, மறுக்கல. ராஜராஜ சோழனுக்கு மொத்தம் 15 மனைவிமார்கள். அந்த 15 மனைவிமார்களும் உடல் வேட்கைக்காக வந்தவர்கள் அல்லர், உடல் வேட்கைக்காக மனம் செய்து கொண்ட பெண்டிர்கள் அல்லர். ஒரு நாட்டினோடு பகை பகை தீர வேண்டும் என்றால் அந்த வீட்டில் பெண் எடுப்பார். ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அந்த வீட்டில் பெண் எடுப்பார். அப்படி 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 ராஜதந்திரத்துக்காக திருமணம் செய்த வழியில் அவனுக்கு 15 மனைவிமார்கள். எம் பெண்டுகள் கொடுத்தனவும், அந்த மனைவிமார்கள் மானியம் கொடுத்திருக்காங்க, கொடை கொடுத்திருக்காங்க கோயிலுக்கு. மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும், வாழத்தார் கொடுத்தவன் பேரிடுது, நெய் கொடுத்தவன் பேரிடுது. இப்படி எல்லாம் எழுதியிருக்கான். அந்த கல்வெட்டில் அத்தனை பேர் இருக்கு. இதுல நான் சொல்ல போதுதான் உச்சம். பாவண்ணா, ராஜராஜா, என் பாட்டன் வழி வந்தவனே, உன் ரசிகன் கேட்கிறேன், எப்படியப்பா உனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தது? ராஜா இடம்பெற்ற கல்வெட்டில், தலைமை தச்சன் இடம்பெற்ற கல்வெட்டில், உன் மனைவிமார்களின் பெயர் இடம்பெற்ற கல்வெட்டில், இந்த கோயிலுக்கு சேவை செய்த ஒரு நாவிதன் பெயரையும் நீ பொறித்திருக்கிறாயே. நீ அல்லவோ மன்னன், நீ அல்லவோ சமயம் தெரிந்தவன். தேவாரத்தை மீட்ட ராஜராஜன் சிதம்பரத்திற்கு சென்று ஒரு அறையை, பூட்டி இருந்த அறையை திறந்து பார்க்கிறான். கரையான்களால் வேயப்பட்டு மேயப்பட்டு கிடக்கிறது ஓலைச்சுவடிகள். 90,000 ஓலைச்சுவடிகளில் 795 ஓலைச்சுவடிகள் மட்டும்தான் கிட்டின. அதுதான் தேவாரம். அந்த கரையான்கள் தின்றது போக மித்ததுதான், மிச்சம் உள்ளவைதான் இந்த திருமுறைகள். எவ்வளவு கொடுமை! தமிழன் கரையான்களுக்கு கொடுத்தது பாதி, கடலுக்கு கொடுத்தது பாதி, தீக்கு கொடுத்தது பாதி, மணலுக்கு கொடுத்தது பாதி, ஊழிக்கு கொடுத்தது பாதி, பகைவருக்கு கொடுத்தது பாதி. இப்படியெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் உள்ள தமிழ்தான் நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருப்பது. இந்த தமிழை அழிய விடலாமா? தமிழா, இப்படி மீட்டுக் கொண்டு வந்த தமிழை அழிய விடலாமா? இதை காப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை அல்லவா? இந்த கோபுரத்தின் உச்சியில் தேவாரம் ஓதப்பட்ட போது நாங்கள் அடைந்த உயரம் என்ன தெரியுமா? இந்த கோபுரம் அதற்குத்தானே கட்டப்பட்டது. எங்கள் தமிழில் ஒலிக்க வேண்டும். ஒரு அப்பர் பாடல், சம்பந்தர் பாடல், சுந்தரர் பாடல். இப்ப நான் வர்றது மிக முக்கியம். இந்த அப்பர், சுந்தரர், சம்பந்தர், இந்த 3 பேரும் தான் தேவார மூவர் என்று கருதப்பட்டதனால் ராஜராஜ பெருஞ்சோழன் அந்த மூவரின் செப்பு திருமேனிகளை இந்த கோயிலுக்குள்ளே வைத்து வணங்கி வழிபட்டார். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இந்த மூவரின் செப்பு திருமேனிகளை இந்த வளாகத்தில் நீங்கள் பார்த்து வழிபடலாம். ஈஸ்வரன் வழிபட வேண்டிய இடத்தில், உமையாள் வழிபட வேண்டிய இடத்தில், விநாயகன் வழிபட வேண்டிய இடத்தில், விஷ்ணு வழிபட வேண்டிய இடத்தில் ஒரு 3 சமய குறவர்கள் மனிதர்கள் வழிபடப்பட்டிருக்கிறார்கள், சிலைக்குள் இருக்கிறார்கள். மத்திய தொல்லியல் துறைக்கு என் வேண்டுகோள் இதுதான்.
ஐயா, அறிவாளிகளே, எங்கள் ராஜராஜ பெருமன்னனின் சிலையை நீங்கள் கோயிலுக்கு வெளியே வைத்திருக்கிறீர்களே, ஏன்? அவன் மனிதன் என்றா, மன்னன் என்றா, மனிதன் என்றா? உங்க ஆகம விதிகள் மனிதன் சிலையை கோயிலுக்குள் அனுமதிக்காதா? அப்படியானால் அப்பர் என்ற மனிதன் சிலையை, சம்பந்தர் என்ற மனிதன் சிலையை, சுந்தரர் என்ற மனிதன் சிலையை கோயிலுக்குள் வைப்பதற்கு எந்த ஆகம விதி அனுமதித்தது? அந்த ஆகம விதியின்படியே ராஜராஜ சோழ மன்னனின் பெருஞ்சிலையை நீங்கள் கோயில் வளாகத்துக்குள் வைத்தால் என்ன என்பதுதான் இந்த சதய விழாவின் மூலமாக ஒன்றிய அரசின் மத்திய தொல்லியல் துறைக்கு நான் வைக்கிற வினா. இங்கு அடிக்கிற இந்த கரவொலி, இங்கு எடுகிற இந்த வெளிச்சம், இங்கு காட்டப்படுகிற இந்த உணர்ச்சி, இந்த உற்சாகம், இந்த பெருவெள்ளம் டெல்லியின் கதவுகளை தட்டட்டும். வெளியில் இருக்கும் என்ற ராஜராஜ மன்னன் உள் வளாகத்துக்கு வரட்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். எங்களுக்கு பேச தெரியும், பண்பாட்டை கடந்து அல்ல. எங்களுக்கு கேட்க தெரியும், தர்க்கங்களை மீறி அல்ல. எங்களுக்கும் தெரியும், அறங்களை புறந்தள்ளி அல்ல. அறத்தோடு கேட்கிறேன், தர்க்கத்தோடு கேட்கிறேன், வரலாற்று நெறிப்படி கேட்கிறேன், ஆகம விதிகளின்படி கேட்கிறேன். அதனால் ராஜராஜ பெருமன்னன் சிலையை நீங்கள் கோயில் வளாகத்துக்குள் வைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். தோழர்களே, ராஜராஜ சோழனை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ராஜராஜ சோழன் பெருமையை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ராஜராஜ சோழன் பெருமையை டீக்கடைகளில் பேசுங்கள். ராஜராஜ சோழன் பெருமையை இரண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொண்டால் உரையாடுங்கள். எங்களுக்கு ஒரு மாமன்னன் இருந்தான், அவன் பெயர் ராஜராஜன். அவன் வழி வந்தவர்கள் நாங்கள் தோற்று போக மாட்டோம், வீழ்வதில்லை. எங்கள் கதை தாழ்வதில்லை, எங்கள் முடிவு வருவதில்லை, எங்களுக்கு எங்கள் சரித்திரம் தீர்வதில்லை என்ற உறுதியோடு உற்சாகத்தோடு வாழ்க எங்கள் மன்னன் ராஜராஜன், வாழ்க எங்கள் அடையார், வாழ்க எங்கள் தமிழ் பேரரசன் என்ற உணர்ச்சியோடு உத்தரவாதத்தோடு எழுச்சியோடு இல்லம் சேருங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.